ஹலோ buddies, நீ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ரெண்ட் கேப்டன் சீரிஸனோட எபிசோட் 9 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறாங்கன்னா காஃபியா வந்து பார்ட் டைம் ஜாப் அப்ளை பண்ண சொல்லிப்பான். பார்த்தீங்களா, அவனுமே ஒரு காஃபி ஷாப்ல பார்ட் டைம் ஜாப்க்கு பண்ணிருப்பான். அங்க போய் வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் பண்ணா அன்னைக்கு டே அப்படியே முடிஞ்சிருது. ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து வீட்டுல போயிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துக்க பார்த்தீங்களா, ஃபோன் கேஸ். அதை பார்த்துட்டு என்னோட ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கு, நான் தான் ரொம்ப ஸ்பெஷலா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டும் கிஃப்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து கொடுத்துருக்கு, நான் தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவளை போய் புக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு புக் பண்றதுக்கு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட ப்ரொஃபைல் உள்ள கமெண்ட்டை பார்க்குறான். பார்த்தா அந்த பொண்ணு இவனுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்கல, எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஓகே, அவ எல்லாருக்குமே கொடுத்துருக்கா, காமனாக தான் நினச்சிருக்கான், நம்ம தான் ஓவரா திங்க் பண்ணிட்டோம் போலன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளுமே அன்னைக்கு புக் பண்ண டைமுக்கு வந்துடுறா. அப்போ இவனுமே கேட்டுறான், எனக்கு கிஃப்ட் கொடுத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே பாரு, ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக கிஃப்ட் கொடுப்பாங்க, அது வந்து ஒரு ஏஜென்சி பாலிசி, அதனால தான் நானுமே கிஃப்ட் கொடுத்தேன், நீ வாட்டு ரொம்ப ஓவரா நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் எதுவும் நினச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இவளுமே ஓப்பனாக கேட்டுறேன், இங்கே பாரு, நான் உன்ட்டு ஒரு முக்கியமாக ஒன்று கேட்கணும், நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுறா பாருங்க. இவனுமே முழிச்சுக்கிட்டு இருக்கான், ஆமான்னு சொல்லலை இல்லைன்னு சொல்ல, கடைசியில் இல்லை கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறான். அதுதான் நானும் சொல்ல வரேன், நீ என்னை லவ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இவளுமே. நம்ம கிராண்ட்மா வந்து பார்த்துட்டாங்க, அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னுமே நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம், இல்லாட்டி இதை நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டுமே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும்போது நார்மலாக ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்பீங்க, ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த திங்னால இவங்க ரெண்டுமே ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம காசியாவுமே ஹேண்டை வந்து யூஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல போய்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவளுமே ஷாக் ஆகுறேன், எதுக்கு இவங்க தனியாக போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இவங்க போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ரூகா, அதாவது அந்த ரிப்பன் போட்ட பொண்ணு வந்துடா பாருங்க. கண்டிப்பா நான் நினைச்சேன், நீ ரூம்ல இல்லைன்னா எங்கேயாச்சும் இருப்பீங்க, அதெல்லாம் தேடி வந்தேன், பார்த்தா நீங்க ரெண்டு ஒன்னா தான் இருக்கீங்க, என்னை சீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே முன்னாடி போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு காசியாவுமே சிசுரு கிட்ட கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. அப்புறம் காசியா அங்கிட்டு திரும்பிடுறா, என்ன பண்றேன்னு தெரியாம. அப்புறம் பாத்தீங்கன்னா ரூகா என்ன சொல்றான்னா, இங்க பாரு, நீ அவ கூட டேட்டிங் போயிருக்குன்னு தெரியுது, அதெல்லாம் முடியாது, நீ இப்ப என் கூட டேட்டிங் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தனியா போய் கூட்டிட்டு போயிடுறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனுமே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனுமே அங்க போயிட்டு இருக்கான். போய்கிட்டே ஒரு ஸ்நாக் ஷாப்ல ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. ஐஸ்கிரீமா ரூகா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா, இங்க பாரு, நீ சாப்பிட்டு இங்க சொல்லுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கா. இவனுமே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவளுமே சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்நேரத்துல இவனுக்கு எல்லாம் ஒரே ஒரு யோசனை தான் இருக்கு, என்னன்னு பார்த்தா சிசுரு வந்து இவனை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாள். ஸோ அதை வந்து நல்லா யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ இவளுமே என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஒரு பெரிய கர்ச்சீஃப் எடுத்துட்டு காசியோட கண்ணை மூடிட்டு, இங்க பாரு, நான் சொல்ற ரூமுக்கு பேசாம வரணும், எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, சொல்றேன்ல பேசாம வான்னு சொல்லிட்டு அவளுமே இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்குள்ள அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு, நான் உன்ட்டு ஒரு முக்கியமா ஒரு விஷயம் கேட்டாகணும், நான் வந்து உன்னை வந்து லவ் பண்றது நார்மலா உன்னை ஃப்ரெண்ட்ல பார்த்து சொல்லல, குறி என்கிட்ட ஒரு நாள் சொன்னான், அதாவது சிசுரு வந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டு இருக்கும்போது நீ அவளை போய் யாருன்னே தெரியாம காப்பாத்திருக்க, அது மட்டும் இல்லாம அவனோட ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டு, அவளையும் நீ காப்பாத்திருக்க, அப்போ ரியல் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா எப்படி வச்சு பாத்துக்குவா. ஸோ அதனாலதான் நான் வந்து உன்னை லவ் பண்ணேன், அதுதான் என்னோட முக்கியமான ரீசனு, மற்றபடி எனக்கு பார்த்தோன்னே உன்னை லவ் பண்ணலாம் தோணவே இல்லை, அதுதான் என்னை லவ் பண்ணி தோணுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டோன்னே, உன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ நல்லா பார்த்துக்குவேன்னு தோணுச்சு, அதனால தான் நீ லவ் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இதனால தான் நீ லவ் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எழுத்துட்டு இருக்கான். என்ன நீ என்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி இவளுமே கேட்க ஆரம்பிச்சிடுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, சிசுரு வந்து உன்னோட ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டா, எத்தனை நாளைக்கு இங்கே ரெண்டலாக இருக்க போறீங்க, எத்தனை நாளைக்கு இங்கே ஃபேக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க போறீங்க, நான் உன்னோட ரியல் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன், உன்னை மேரேஜ் கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அவள் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ண போறது இல்லை, அது மட்டும் இல்லாமல் நான் உன் லைஃப் ப்ராப்ளம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு இப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, கண்டிப்பா இதை இப்ப பேசி ஆகணும், எத்தனை நாள் நீங்க ரெண்ட் பண்ண போறீங்க, வயசார வரைக்கும் ரெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அவனுமே என்ன சொல்றேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம என்னை உங்க ஃபேமிலி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணு, அந்த பொண்ணெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணல, நான் தான் உன் ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட், என்னை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுமே வேற வழி இல்லாம என்ன பண்ண தெரியாம ரொம்பவே முழிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு, நான் ஒன்று முக்கியமான சொல்லிக்கிறேன், சிசுரு வந்து உன் ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, பட் நான் உன்னோட ரியல் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்றேன், நீ ஏன் என்னை ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு பதிலாக என்னை ரீப்ளேஸ் ஆச்சு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவனுமே என்ன பண்ணன்னு தெரியாம ரொம்பவே முழிச்சுட்டு இருக்கான். ஸோ நேரத்தில் அங்கிட்ட எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு அங்கிட்ட இருந்து கிளம்பிடுறான் பாருங்க.
அப்போ அவன் ஃபோன் அங்கே வச்சுட்டு போயிடான். அவன் ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜுமே அந்த ரிப்பன் போட்ட பொண்ணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளுமே அங்கே தனியாக போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அவரோட பிபிஎம் செக் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நார்மலாக 70 80 அந்த மாதிரி தான் வரும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா 91 வந்துருச்சு. சரி ஓகே, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம், ரொம்ப பொறுமையாகவே போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளுமே அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்சு போயிருது. அப்புறம் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா சிசுருவும் இவனுமே ரென்ட் பண்ணியிருப்பான். ரென்ட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருப்பான்னா, இங்கே பாரு என் கிராண்ட்மா பார்க்க போகிறோம், அதாவது நியூ இயர் அப்போ ஆகுது இல்லை, ஸோ அதனால ஷ்ரைன் போவோம், எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போவாங்க, ஸோ ஹாஃப் டே கிட்ட நான் ரென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது ஓகே, எனக்கு ரென்ட் பண்ணுறத பற்றி பிரச்சனை இல்லை, நீ அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணிடணும் கரெக்டாக, அதில் ஆப்பில் தான் பண்ணியிருக்க, ஸோ ஆப்புக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து பே பண்ணிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுமே அதுக்கு ஓகே ஓகே பண்ணுறேன், அதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சலிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க என்ன போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸும் அவங்க பாட்டியுமே வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க பாட்டிக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிசுருவை பார்த்தோன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த ரிப்பன் போட்ட பொண்ணு இங்கே வந்துருச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபோனில் ஒரு மெசேஜ் பார்த்துருப்பான்னு சொல்லல, அந்த மெசேஜ் நம்ம காசியாவுக்கு தான் வந்திருக்கும். அவன் வந்து என்ன பார்த்துருப்பானா, இந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து மெசேஜ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மெசேஜ் தான் இவளுமே பார்த்துருப்பா. அதை வச்சு தான் இவளுமே இங்க வந்திருக்கா. வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் வந்து காசியாவோட அப்படின்னு சொல்ல வர, அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இவன் வந்து சிசுருவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இவளுமே வந்து சொல்ல வர, அதுக்குள்ள சிசுருவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க நாலுமே ஃப்ரெண்ட்ல போறாங்க பாருங்க. அப்போ காசியாவும் சிசுரு என்ன பேசிட்டு இருக்கானா, இங்க பாரு அந்த பொண்ணு எது கூப்பிட்டா அதுல ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. எனக்கு சத்தியமா தெரியாது அந்த பொண்ணு எப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இப்போ என்னன்னு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இவங்க எல்லாருமே கார்ல ரீச் ஆகிட்டு ஒரு வழி அந்த ஹோட்டலுக்கு ரீச் ஆகிடுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க ஹோட்டலுக்குள்ள ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஓகே நீ காசியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கல, அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் அவனோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுறா. எதை கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. இல்லை அவள் போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காசியா சொல்றான் பாருங்க. இல்லை நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசுரு தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கா. பட் இந்த பொண்ணு வந்து நான் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ மாற்றி எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி அவங்க பேரண்ட்ஸுக்கு ஃபுல்லாமே டோட்டலாக டவுட் ஆகுது, என்னதான் நடந்துட்டு இருக்கீங்கன்ட்டு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு காசியா, நான் அவங்க கிட்ட தனியா பேசணும், இவங்க 4 பேரும் உள்ள போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரையும் உள்ள அனுப்பிட்டு நம்ம பாட்டியும் காசியாவும் தனியா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காசியாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு என்ன சிசுரை போட்டு ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. அந்த பொண்ணு போய் சொல்லி எல்லாரையும் பிராங்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் எப்பவுமே இப்படிதான் சும்மா பிராங்க் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பா, அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் சிசுரு ஊக்காவுமே தனியாக போய் பேசுறாங்க. எனக்கா என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு நீ அவன் ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டு தான், நீ அவன் பிளேஸ்ல இருந்துட்டு ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கல, நீ அவன் வீட்டுக்கு போற, அது மட்டும் இல்லாம அவன் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆயிருக்க, வேற வழியே இல்லாம தான் இன்ட்ரடியூஸ் ஆகிற இவனு சொல்றா. பட் இருந்தாலுமே ரொம்ப பெரிய தப்பு, நீ அவன் ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லை, நீ ஃபியூச்சர்ல பார்த்தனா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஒருவேளை நீ உடனே காசியாவை லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இவ்வளவுமே. சரி ஓகே, எனக்கு வந்து காசியாவை லவ் பண்றதுக்கு காரணம் உன்னை அன்னைக்கு சேவ் பண்ணா பாத்தியா, ஸோ அதனால தான் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவன் கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டுக்கே எவ்வளவு பண்றேன்னா ரியல் கேர்ள் ஃப்ரெண்டா தான் என்னெல்லாம் பண்ணுவான். ஸோ அதனாலதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ அவனை விட்டு விலகி போயிரு, ஒரு ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்குமே என்ன பண்றேன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கா. ஒருவேளை நம்ம வந்து உண்மையா லவ் பண்ணிட்டு தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே இவளே பிடிச்சி கேட்கிறா. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே டைனிங் டேபிள்ல அசம்பிள் ஆகி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உமன் தான் இருக்காங்க, யாருமே எதுவுமே பேச மாட்டேங்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரூக்காவை போட்டு எல்லாருமே முறைக்கிற மாதிரியே ஒரு மாதிரி டைப்பான லுக்ல பாத்துட்டு இருக்காங்க. சோ இவளுமே என்ன பண்ணிட்டு இருக்கானா, ரொம்ப ஜாலியா தான் இருக்கா. பட் எதுக்கு இப்படி பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கா. ஒருவேளை எதுவும் சொல்லி வச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு காசியாவை வெளியே கூப்பிட்டோம், தனியா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுமே வேற வழி இல்லாம வெளியே போய் பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா என்ன சொல்லி வச்சா, எதுக்கு எல்லாருமே என்னை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டு உம்மன் இருக்காங்க, எதுவும் சொல்லி வச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவனுமே சரி நான் வந்து நீ வந்து பிராங்க் பண்ற, பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குடா அப்படி சொன்ன, நான் தானே உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டு, நீ தானே நீ ட்ரையல்ஸுக்கு ஓகே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா சொன்னேன் பட் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கா பாருங்க. இங்கே பாரு சிசுரு உன்னோட ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், நான் தான் ஒரு ரியல் கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ நீ வந்து இது உண்மையை சொல்லித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இது நீ இப்படியே போயிட்டு இருந்தேன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ரொம்பவே முடிச்சு
புடிச்சிட்டு இருக்கான். நான் தான் உன்னோட ரியல் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்றல, எதுக்கு என்ன அவளை புடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்குமே என்ன சொல்லனே தெரியல. அப்புறம் இவனுமே சரி ஓகே ட்ரெயினுக்கு போக டைம் ஆயிடுச்சு, வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவன் வந்து எந்த பதிலுமே சொல்லாம எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். அவளுமே வேற வழி இல்லாம அவனை விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு ட்ரெயின்ல போய் எல்லாரும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம பாட்டியும் ரூகாவும் மட்டுமே தனியா போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரூகாவுமே அவ ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டு, நான் தான் ரியல் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல வரா. பட் அவளாலுமே சொல்ல முடியல. காவியா மேல எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு இவளுமே சொல்ல ட்ரை பண்ண மாட்டேக்கா. அதுக்குள்ள அவங்க பாட்டியுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சரி ஓகே நீ ஏதோ நினைச்சிட்டு இருக்கமா, பட் நான் வந்துட்டு ஒரு உண்மையா கேட்கணும், நீ வந்து சிசுரோட ஃப்ரெண்டு தானே, சிசுரு வந்து எங்க முன்னாடி இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் முன்னாடி நடந்துக்கிறாளா இல்ல எங்க முன்னாடி நடிக்கிறாளா அப்படின்னு கேட்கறாங்க. இவளுமே அதுக்கு எதுவுமே சொல்லாம இல்ல உண்மையான பொண்ணுதான் நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இந்த பொண்ணுமே வாய் வரைக்கும் வந்துருச்சு, நான் தான் ஒரு ரியல் கேர்ள் ஃப்ரெண்டு, அவன் வந்து ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டு, பட் இருந்தாலுமே அவளால சொல்ல முடியல. சோ அதனால என்ன பண்ணிட்டு இருக்கானா இவளுக்குள்ளே மறைச்சுக்கிறா டோட்டலாவேன்னு. அதுக்கப்புறம் காவியா கிட்ட போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு நான் ஒன்னு யார்ட்டையுமே போய் சொல்லல, யாரையுமே பிராங்க் பண்ணல, எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, நான் வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம உன்னை மேரேஜ் பண்றது கூட நான் வந்து ரெடியா இருக்கேன், பட் இப்ப முடியாது, கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் முடியும். அது மட்டும் இல்லாம நீ வந்து அவகிட்ட உண்மையை சொல்லிடு, அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் உங்க பாட்டி கிட்டயும் முக்கியமா உண்மையை சொல்லிடு, அதுதான் ரொம்ப பெரிய முக்கியம். நீ இப்படியே போய்கிட்டு இருந்தனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். எவ்வளவு நாள் தான் அவளுக்கு பே பண்ணிக்கிட்டு ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிருப்ப, எத்தனை வயசு வரைக்கும் தான் இருக்க முடியும் சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து உன்னை விட்டு கொடுக்கறதா இல்ல, நான் தான் உன்னோட ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்க கிராண்ட்மாவையும் ஒரு நாள் என்னை வந்து ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ஒரு சபதம் மாதிரி எடுத்துக்கிறா. அப்புறம் நம்ம சிசுரோ காமிக்கிற பாருங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சிசுரோக்குமே என்ன பண்ணே தெரியல, ஒரு வேளை நம்ம உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை தான் இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம். மறக்காம பாருங்க, முக்கியமா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி